மக்களே, தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் அவர்கள் 2வது நாளாக பார்த்தீங்கன்னா நிறைய திருப்பங்களை எடுத்துட்டு வரார். இந்த மாதிரியும் அரசியல் பண்ணலாமா, இந்த மாதிரியும் அணுகுமுறை இருக்கலாமா அப்படின்ற மாதிரி புதிய புதிய பல விஷயங்கள் செய்துட்டு இருக்கார். இது பெரும்பாலான மக்களுக்கிடையே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவங்களா இருக்கு. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதை தாண்டி போலீஸ் இவங்கெல்லாம் தீவிரமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சேஃப்டியை பொறுத்தவரையும் எச்சரிக்கை கொடுப்பதை பொறுத்தவரையும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்படி என்னென்னலாம் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்தாகணும். நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு காலையே பார்த்தீங்கன்னா சட்டசபை கூடியச்சு. சட்டசபை கூடியதுல தற்காலிக சட்டசபை இதுவா இருந்தார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா பதவியேற்பு எல்லாருக்கும் நடத்தி வச்சார். அதுல சில பல முரண்பாடான கருத்துக்கள் இப்போ வெளிவந்திருக்குது. ஒன்று, விஜய் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வணக்கம் தெரிவிச்சார், வணக்கம் தெரிவிக்கல அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கருத்து வெளியா இருக்கு. பண்ணியிருக்கலாம், அது பண்ணல, தப்பு. அதே மாதிரி இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு உதயநிதி இது பண்ணல, அதுவும் பண்ணியிருக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்றதான் நமக்குமே தோணுச்சு. அது இப்போ சோசியல் மீடியால பல பேரும் கேள்வி கேட்கும் வகையில் இருந்துட்டு இருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. அதுலயும் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது ஏதாவது மறந்துட்டோம்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இன்னைக்கு சட்டசபைக்கு போயிட்டு இன்னைக்கு எம்எல்ஏ எல்லாம் பதவி ஏற்கிறாங்கன்னா அதுல வின் பண்ண அந்த இது வேணும், சர்டிபிகேட் வேணும். அந்த சர்டிபிகேட்டே எடுத்துட்டு போகாம நிறைய தாவேக்கா எம்எல்ஏக்கள் போய் நின்னதை பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பதவி ஏற்காம திரும்ப அந்த டாக்குமெண்ட் எடுத்துன்னு வர சொல்லி அதை பதவி ஏற்ற விடும். ஸோ அந்த லைட்டா இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரிய வருது. அது போக போக கத்துப்பாங்க. ஏன்னா நம்ம கூட தான் ஒரு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போனால் புதுசா போகும்போது ஒண்ணுமே தெரியாத இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இது. ஸோ அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். ஸோ இப்போதைக்கு அந்த பதவி ஏற்பு மட்டும் நடந்திருக்கு. அதை தாண்டி சபாநாயகர்களாக 2 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு தற்காலிக சபாநாயகர். அந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா யாராவது நான் இப்போ ஆளுங்கட்சியிலிருந்து ஒருத்தர், இன்னொரு பக்கம் எதிர்கட்சியிலிருந்து கூட போட்டி போடலாம். போட்டி போட்டதுக்கு அப்புறம் வாக்கெடுப்பு நடக்கும். ஆனா அங்க போட்டி போடுறதுக்கு ஒரே கேண்டிடேட் தான் நாமினேஷன்லயே வந்ததால அவர் டைரக்டா வின் பண்ணிட்டார். ஏன்னா இது ஒரு சூழ்ச்சமோ. இப்ப நம்ம ஆளுங்கட்சியிலிருந்து ஒரு சபாநாயகர் வராருன்னா அவரு 2 சைடுமே பார்க்கணும், 2 சைடுமே பேசணும். அவர் ஆளுங்கட்சிக்காக மட்டுமே பேசிட்டு இருந்தா அதை வச்சே சட்டசபையில குற்றச்சாட்டுகள், கேள்வி கேட்பது அப்படின்ற மாதிரி ஒரு கேம் பிளே பண்ணலாம். அந்த கேம் பிளேக்கு தான் யாரும் நாமினேட் பண்ணாம அவங்கள நாமினேட் பண்ணிக்கிறதுக்கான வேலையை பார்த்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் தீவிரம் ஆகும்ன்றது எதிர்பார்ப்பு இருக்கு. நாளையும் சட்டசபை தொடங்கும், அதுல வாக்கெடுப்பு நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடக்கும்ன்றது வெளியா இருக்கு. இது நடந்து முடிஞ்ச உடனே விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கார், அடுத்தடுத்த அறிவிப்புகள் வரிசையா வெளியாகுது. ஸ்டாலினை சந்திக்க போறார், வைகோவை சந்திக்க போறாருன்ற மாதிரி தகவல் வந்தவொடனே ஷாக் ஆகுது. என்னது, விஜய் ஸ்டாலினை மீட் பண்றாரா, என்ன சார் இவ்வளவு பேசிட்டு இப்போ போய் மீட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய டிபேட்டிங் பாயிண்டா சோசியல் மீடியால வந்துச்சு. பட் அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா அதை போய் பண்றது தான் ஒரு தரமான ஒரு அரசியல். இந்த மாதிரி நடந்ததே இல்லைங்க தமிழ்நாட்டு அரசியல. ஒருத்தர் முதல்வரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் போய் அவங்க கூட போட்டி போட்டவங்க கூட போய் சந்திக்கிறதும் மீட் பண்றதெல்லாம் ரேரான இன்சிடென்ட். அவ்வளவு பேசிட்டு எப்படி மீட் பண்றாங்கன்ற மாதிரி கேள்வி வேணும். இதுதான் புதிய அரசியல், நாகரிகமான அரசியல் அப்படின்றதுதான் பாயிண்ட். இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஒரு வாட்டி பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 1967 பாத்தீங்கன்னா காமராஜரும் அண்ணா ஒன்னா மீட் பண்ண போட்டோஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். இப்போ இங்க ஒரு புதிய வரலாறை உருவாக்கிட்டு இருக்கார் விஜய் அவர்கள். என்னதான் கருத்து முரண்பாடாக இருந்தாலுமே அவங்க கிட்ட போய் அவங்க கூட ஆசி பெற்று சில விஷயங்கள் கேட்டுட்டு வர்றதுலாம் இருக்கு இல்லையா, வேற மாதிரி. அதை 2 பேருக்குமே அந்த கிரெடிட் கொடுக்கணும். விஜய்க்கு மட்டும்தான், இவருக்கு மட்டும்தான். ஏன்னா அது விஜய் இனிஷியேஷன் எடுத்திருக்கார், அதை ஒத்துக்கிற மனசும் அவங்களுக்கு இருந்ததால தானே அதை பண்ண வைக்கிறாங்க. ஸோ அது 2 பேருக்குமே சேர்ந்தது தான். அந்த இடத்துல போய் முக ஸ்டாலினை சந்திச்சதா இருக்கட்டும், உதயநிதியை சந்திச்சதா இருக்கட்டும், அவங்க 2 பேர் வரவேற்ற விதமா இருக்கட்டும், அதை பேஸ் பண்ணி அவர் ட்வீட் போட்ட விதமா இருக்கட்டும்ன்ற மாதிரி சூப்பர். இதை முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா வைகோ வீடு, அங்க வைகோ வீட்டுக்கு போனோன்னா, இது வரைக்கும் வைகோ வீட்டுக்கு யாருமே இந்த மாதிரி போனது இல்லையா. ஒரே ஒருத்தர் போயிருக்காருன்னா அது முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் மட்டுமே. அவர் அங்க போயிட்டு அவங்க வரவேற்ற விதம், குறிப்பா அவங்க வீட்டு வேலைக்காரங்கள்லாம் ஒரு திஷ்டி சுத்த போட்டது, அவங்க ரியாக்ட் பண்ணது, அதுக்கு விஜய் ரியாக்ட் பண்ணது வேற மாதிரி. அது வெளியே ஒரு கை காட்டினார், ஆயின்ற கை காட்டும் போது அவ்வளவு சிரிப்பு, அவர் பாராட்டி புகழ்ந்தாருங்க. ஸோ எல்லா தலைவர்களுமே அவரை வழி அனுப்பின விதமும் சரி, அவங்கள ரிசீவ் பண்ண விதமும் சரி தரமா இருந்துச்சு. இதுல அவர் வழி அனுப்பிட்டு போனதுக்கு அப்புறம் பேட்டி கொடுக்கும்போது தமிழக அரசு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மனசை பாராட்டணும், இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டுன்ற மாதிரி வைக்கவும் ஆங்கில சேனல்ஸ்,
தமிழ் சேனல்ஸ் எல்லாருமே பேட்டி கொடுத்திருந்தார். ஸோ வரவேற்கத்தக்க முடிவு இது. இது நல்ல இது இருக்கு. அவர் தெளிவான கிளாரிட்டி, தெளிவான மைண்ட் செட்ல தான் இந்த அரசியலை தொடங்கி இருக்கிறார், அதை பயன்படுத்திட்டு இருக்கார் அப்படின்றத சொன்னதெல்லாம் சூப்பர். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லை தமிழ்நாட்டிலையும் சரி. ஸோ ஓவராலா அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வரவேற்கணும் அப்படின்றது தான். இதுதான் நாகரிக அரசியல். என்னதான் முரண்பாடு இருந்தாலும் அது வேற இது வேற அப்படின்ற மாதிரி யாரு ஜெயிக்கவே கூடாது, தோக்கணும்னு நினைச்சிட்டு உங்க கிட்ட எல்லாம் போயிட்டு அந்த ஆசி பெறதெல்லாம், தலைவா நீ கிரேட், நேத்து தான் சிக்ஸ் அடிச்சேன்னு பார்த்தா 4க்கு 4 சிக்ஸர் மேல சிக்ஸ் அடிச்சு கலக்கிட்டே இருக்கீங்களே விஜய் அவர்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இங்க முடிஞ்சா அடுத்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அங்கேயுமே, ஏன்னா ஒரு வாட்டி நீங்க தாவேக்காக்கு ஆதரவு கொடுப்பீங்களான்னு போன வாரம் கேட்டப்போது நன்றி வணக்கம் அப்படின்ற மாதிரி கை விரிச்சுட்டு போனாரு. ஆனா இங்க போயிட்டு அவங்க வரவேற்ற விதம், அதுல ஹைலைட் என்னன்னா அவங்க பேத்திங்கெல்லாம் வந்து நான் விஜயோட ஃபேனுன்ற மாதிரி அவங்க பேசின விதமா இருக்கட்டும், நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதை விட ஹைலைட்டே கடைசி செக்மெண்ட் தான். சீமான், நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் கிட்ட போனப்ப, ஏன்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து நிறைய விமர்சனம் விஜயை பேஸ் பண்ணி ஏன்னா விஜயும் சீமானும் கூட்டணி வைப்பாங்கன்ற மாதிரி அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல விஜய் எடுத்துட்டு வந்த கொள்கையும் அவங்க கொள்கையும் கொஞ்சம் முரண்பாடா இருந்ததால அப்பத்துல இருந்து விஜய்க்கு எதிரான நிறைய விஷயங்கள் பேசுறது, யூடியூப்ல எல்லாம் பண்றதுன்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் இதுவா இருந்தது. ஆனா இந்த இடத்துல இவர் போய் சந்திக்கும் போதும் இப்போ அந்த ஒரு மரியாதையும் சரி இதுவும் இருக்குது, பார்க்க முடியுது. பட் பரவாயில்ல, நல்லா எல்லாருமே சூப்பரா ரிசீவ் பண்ணதை பார்க்க முடிஞ்சு. ஸோ 2வது நாளையும் விஜய் அவர்கள் ஒட்டுமொத்த மீடியா உலகத்தையும் சரி மக்களையும் திரும்பி பார்க்க வச்சாங்க. அதுல ஹைலைட் என்னன்னா, அவர் போறாரு, எல்லா இடத்துலயும் விசில் சத்தம் கேட்குது, மக்கள் சத்தம் கேட்குது. அவங்க ஏரியால இருக்கவங்க தான் விஜய் வராருன்ற மாதிரி பாக்குறது, கூட்டமும் சரி ஆரவாரமும் சரி எங்கெங்கும் போறாரோ அங்கெங்கும் இருக்கிறது அப்படின்றது தான் இன்னொரு பாயிண்டாவே இருக்கு. அதை தாண்டி இப்ப கடந்த 2 நாளா நீங்க நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். விஜய் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் போலீஸ் அபிஷியல் தரப்புல இருந்து நிறைய போஸ்ட்லாம் வரும், பெண்களுக்காக இது பாதுகாப்பு எடுக்கப்பட்டது, இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கும்ன்ற மாதிரி சொல்லி பண்றாங்கல்ல. தீவிரமாவே ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல ரீதியில எடுக்கப்பட்டு இருக்கு. அதுக்கான இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது, ரிசல்ட் எல்லாமே. சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா காவல் ஆய்வாளர் கூப்பிட்டு எல்லா ரவுடியும் அங்க பிரச்சனை பண்றவங்களையும் கூப்பிட்டு எச்சரிச்சுதான் இருக்கட்டும், இதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா நீங்களும் பாதிக்கப்படுவீங்க, உங்களோட குடும்பம் பாதிக்கப்படும், இதெல்லாம் நீங்க பாத்துங்கன்ற மாதிரி அங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க கனிமங்கள் எடுத்துட்டு போற லாரிகள்லாம் மறைச்சு, கேரளாக்கு போறதெல்லாம் மறைச்சு அங்க இது போட்டு வச்சு ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க. போலீஸ் வந்து பஸ் ஸ்டாண்டு இதுல குழந்தைகள் இவங்க உமன்ஸ்க்குலாம் இருக்கிற பிரச்சனையை வந்து தீவிரமா கண்காணிச்சு அதுக்கு தீவிரமான வேலைகள் பார்க்கறதுன்ற மாதிரி இந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ விஜய் வந்த 2 நாள்ல அவருக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கான வேலைகளும் பின்னாடி நடக்கிறது அப்படின்றது பார்க்கும்போது நல்ல ஒரு வெல்கமா தான் இருக்கு. இது அப்படியே கண்டினியூவா பண்ணிட்டு போனா சூப்பரா இருக்கும். அதை தாண்டி இதுல நிறைய ஃபேக் இன்ஃபர்மேஷனை வச்சு விமர்சனங்கள் கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. அதுல எது ஃபேக்கு எது ஒரிஜினல் அப்படின்றதை கண்டுபிடிப்பது உங்க கையில இருக்குது மக்களே. நமக்கு தெரிஞ்சா அதை கண்டுபிடிச்சு நாங்க சொல்றோம். அப்படி இருந்தா எதையுமே முழுசா நம்ப வேண்டாண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு சீனை சொல்றேன். இப்போ வந்து ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கும். என்னன்னா இந்த கஞ்சா, இந்த குட்கா, பான் பொருட்கள்லாம் போட்டு எரிக்கிற மாதிரி சில விஷுவல்ஸ் எல்லாம் வரும். அது இப்பத்தி விஷுவல்ஸ் கிடையாது, அது பழைய விஷுவல்ஸா இருக்கும். குறிப்பா இப்ப எரிச்சா அது விஜய் வந்தவொடனே எரிக்கிறாங்கன்றது அர்த்தம் கிடையாது. அதை வந்து ஏற்கனவே பறிமுதல் பண்ணியிருப்பாங்க. அதை எப்போ என்ன பண்ணலான்ற மாதிரி அவங்க கரெக்டா வந்து கோர்ட்லயோ இதுலயோ கேட்டிருப்பாங்க, அதை எரிக்கலாமா இது பண்ணலாமான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கான இதெல்லாம் ப்ராசஸ் ஆகி வந்திருக்கும், அந்த டைம்ல நடந்திருக்கும். அதனால விஜய் வந்து உடனே இது நடந்துருச்சு உடனே விஜய் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி போய் வரும். அந்த மாதிரிலாம் இல்லை. அதை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அது முன்னாடியே ஸ்டோர் பண்ணப்பட்டது தான் இப்போ எடுத்துன்னு வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்படி இவ்வளோ பறிமுதல் பண்ணியிருந்தாங்கன்னா ஏற்கனவே இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இப்போதான் சடனாக பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி எதுவுமே நடக்கல. அது முன்னாடி பறிமுதல் பண்ணதை தான் எடுத்துன்னு வந்து அடிச்சாங்க. அது இங்கே இப்படி வர மாதிரி ப்ரொஜெக்ஷன் போயிட்டு இருக்குது அப்படின்றது தான் நம்மளால பார்க்க முடியுது. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு வேற மாதிரி பல சம்பவங்கள் விஜய் செஞ்சிருக்கிறார். ஆக்ஷன்ஸுமே கொஞ்சம் தீவிரமா எடுக்கப்பட்டுக்கிட்டு ரெஸ்பான்ஸும் நல்லா பண்றாங்க. பட் இதுல இருக்க ஒரு சில நெகட்டிவ்ஸுமே இருக்குது. என்ன நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த ஆளுங்கட்சியில இருக்கிற விஜய் மேல ஓகே, அது கீழே இருக்கிற தொண்டர்கள்லாம் பட்டாசு வெடிக்கிறேன்ற பேர்ல இதெல்லாம் வெடிக்கிறேன்ற பேர்ல சில பப்ளிக் நியூசன்ஸ் வந்து உருவாகுது. அதை கொஞ்சம் அவங்க தவிர்க்கணும். இதனால பாதிப்பு அவருக்கு தான் அடையும் அப்படின்றதான் பாயிண்ட். ஏன்னா அதை நீங்க செலிப்ரேஷன் பண்றது மற்றவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவோ இடையூறோ ஏற்படாத வகையில் செலிப்ரேஷன் பண்ணா ஓகே. அது மற்றவங்களுக்கு இடையூறா ஏற்படுற மாதிரி செலிப்ரேஷன் பண்ணா தட் இஸ் நாட் குட் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.